I am Dr. Moti Narayanan, Medical Director, Diagnostic Center, and welcome to our YouTube channel. Today we are proud to have with us Mrs. S. Anuradha, yoga therapist. In fact, she is a gold medalist in her post-graduation. She will be discussing a few tips for general public regarding yoga and health. Welcome, madam. வணக்கம், நான் லோகிதா. இன்றைக்கி நம்ம வந்துட்டு மிஸ்ஸஸ் அனுராதா யோகா இன்ஸ்ட்ரக்டரை வந்து பார்க்க போகிறோம். காமன் பேக் பெயின் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆசனாஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வணக்கம். இப்போல்லாம் லேடிஸ்க்கு நிறைய பேக் பெயின் வருது இல்லையா, அதெல்லாம் யோகானால க்யூர் பண்ண முடியுமா? வணக்கம். First of all, I would like to thank Dr. Moti Narayanan sir for giving me this precious opportunity to tell about yoga therapy. I am Mrs. Anuradha, MSc Yoga Gold Medalist, yoga instructor and therapist. லோ பேக் பெயின் வந்து யோகாவில் க்யூர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லும்போது, யோகாவில் மட்டும் இல்லை, நிறைய ஆல்டர்னேட்டிவ் தெரப்பீஸில் இதை வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும். க்யூர் அப்படின்றத விட வந்த இஷ்யூலேருந்து நம்ம எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். யோகாவில் இன்றைக்கி நம்ம அது மாதிரி தான் பார்க்க போகிறோம். யோகாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆஸ் இட் இஸ் அப்படியே ஒரு லோ பேக் பெயின் வராங்க அப்படின்னா அப்படியே ட்ரீட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி நீட் டு ஃபைண்ட் த காஸ். இப்போது இந்த லோ பேக் பெயின் அப்படின்றது நிறைய ரீசன்ஸ்னால வரும். ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட ஏஜ், அந்த ஏஜ்னால் கூட அவங்களுக்கு வந்து டீஜெனரேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுனால வரலாம். செகண்டரி வந்து வெயிட் லிஃப்டிங் இம்ப்ராப்பராக இருந்ததுன்னா வரலாம். அண்ட் மெயின் வந்து மொபிலிட்டி, இம்மொபிலிட்டின்னு சொல்லக்கூடிய நிறைய ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க வந்து ஒரே இடத்துல வந்து சிட்டிங் போஸ்டர்ஸில் இருப்பாங்க. ப்ராப்பர் சிட்டிங் போஸ்டர்ஸ் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு உண்டான அந்த மொபிலிட்டி வந்து அந்த ஹிப் அண்டு நம்மளோட கோர் மசில்ஸ்ன்னு சொல்லுவோம், உங்களோட அப்டமன் அண்ட் பேக்கு, ஹிப்பு, ஆர்ம்ஸ்ட்ரிங் இங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு தேவையான மொபிலிட்டி இருக்காது. அதனால் லோ பேக் பெயின் வரலாம். ஓவர் வெயிட் இருப்பாங்க, அதனால் வந்து இந்த லோ பேக் பெயின் வரும். இந்த மாதிரி பல ரீசன்ஸ். சில பேர் பார்த்திங்கன்னா ட்ராவலிங்லேயே இருப்பாங்க. ஓவர் ட்ராவலிங் கூட அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பைன் அப்படின்னு சொல்லக்கூடிய லோயர் ஸ்பைன் ரீஜன் L1 to L5 அப்படின்னு சொல்லக்கூடிய லம்பா ரீஜனில் வரக்கூடிய இம்மொபிலிட்டினால் வர காசஸ் தான் வந்து இந்த லோ பேக் பெயின். இது வந்து என்ன காசுன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஆசனாஸு, ப்ரீத்திங் டெக்னிக்ஸு, முத்ராஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சம் ஸ்ட்ரெச்சஸ் கொடுப்போம். இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக லோ பேக் பெயின்லேருந்து நல்லா ரிலீஃப் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து சிட்டிங் போஸ்டர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெச்சஸ் பார்க்கலாம். ஸ்லோவாக உங்களோட ஹிப்பை ரைஸ் பண்ணுங்கள். ஷோல்டருக்கு ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட ஹேண்ட்ஸை ரைஸ் பண்ணிக்கோங்க. ரைட் ஹேண்டை ரைஸ் பண்ணிக்கோங்க. எஸ், அப்படியே உங்களோட ஆல்டர்னேட்டிவ் லெக், லெஃப்ட் லெக்கை வந்து ரைஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ரெச்சஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது உங்களோட ஆர்ம் ஸ்ட்ரிங் அண்ட் ஸ்டமக் ரீஜனில் இருக்கக்கூடிய மசில்ஸு இதோட ஸ்ட்ரெயின் வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து ஒரு 5 to 10 கவுண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டே பண்ணணும். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் சைடு. எஸ், இது நம்மளோட லோயர் பேக்கில் இருக்கக்கூடிய லம்பார் சொல்லக்கூடிய L1 to L5 ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த கம்ப்ரெஷனையும் நம்மளுக்கு ரிலீவ் பண்ணும். எஸ், ரிலாக்ஸ். இந்த பொசிஷன்லேருந்து அப்படியே நம்ம வந்து மார்ஜரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசனா, கேட் போஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பொசிஷனுக்கு நம்ம ஒரு அப்டமன் ரீஜனுக்கும் நம்ம ஸ்பைனுக்கும் வந்து ஒரு மூமெண்ட் கொடுக்க போகிறோம். இதில் வந்து ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிகிட்டே நம்ம கொடுக்கும்போது நல்லா நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெச் கிடைக்கும். ப்ரீத் இன் பண்ணிக்கிட்டே உங்களோட நெக்கை ரைஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பைனை டவுன் நல்லா உள்ளே இருக்கணும். தென் ப்ரீத் அவுட், நெக் டவுன், ஸ்பைன் அப். எஸ், do the same for 5 to 10 counts. Inhale up, exhale down. Inhale up, exhale down. இந்த ஸ்ட்ரெச்சஸ் நீங்கள் பண்ணும்போது நல்லாவே இந்த லோயர் பேக் பெயின் வந்து ரிலீவ் ஆகும். எஸ், இப்போ லையிங் பொசிஷனில் செய்யக்கூடிய ஆசனாஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சேது பந்தாசனா அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுவும் ப்ரீத்திங்கோடு கம்பைன் பண்ணி பண்ணும்போது நல்லா உங்களுக்கு அப்டமன்லேயும் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த கம்ப்ரெஷன் வந்து ரிலீவ் பண்ணும். ஃபர்ஸ்ட்டு உங்களோட பாடியை ஃபுல்லாக ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக நீங்கள் படுத்துடணும். ஸ்பைன் நல்லா ஸ்ட்ரெச்டு பொசிஷனில் இருக்கணும். இப்போ உங்களோட ரைட் லெக்கை மெதுவாக ரைஸ் பண்ணி பெண்ட் பண்ணிக்கோங்க. எஸ், do the same on other side. Okay, leave some distance in between your legs. இந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களோட ஷோல்டர் லெவல் டிஸ்டன்ஸ் இருக்கணும்.
இப்போ ஸ்லோவாக உங்களோட ஹேண்ட்ஸை வந்து அப்படியே பொசிஷனில் இருக்கட்டும். உங்களோட ஹிப்பை மட்டும் ப்ரீத் இன் பண்ணிகிட்டே ரைஸ் பண்ண போகிறீங்க. ப்ரீத் இன், ரைஸ் யுவர் ஹிப் அப். ப்ரீத் அவுட், ஹிப் டவுன். Breathe in, hip up. Breathe out, hip down. Now with normal breathing, raise your hip up. Lock your throat. Stay in this position for 10 counts. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Now slowly relax down. இப்போ செகண்ட் நம்ம பண்ணக்கூடிய லையிங் ஸ்ட்ரெச்சஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜதார பரிவர்த்தின்னு சொல்லக்கூடியதில் நம்ம பண்ண போகிறோம். இதில் 3 வேரியேஷன்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த வேரியேஷன் வந்து நம்மளோட லோயர் பேக் பெயினுக்கு ரொம்பவே ரிலீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுலேயே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பொசிஷன், உங்களோட ஹேண்ட்ஸ் வந்து ஷோல்டர் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்கணும். 2 காலும் மடக்கி இருக்கணும். ஃபுட் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கணும். ஸோ இப்போ உங்களோட 2 நீஸும் ஒன்றா கம்பைன் பண்ணி உங்களோட ரைட் சைடில் பெண்ட் பண்ண போகிறீங்க. உங்களோட லோயர் ஹிப்பு நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கணும். உங்களோட நெக் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடில் டர்ன் பண்ணியிருக்கணும். எஸ், பி இன் திஸ் பொசிஷன் ஃபார் 10 counts. Then slowly come to center position. Do the same stretch on other side. You can feel good relief in this position. Now come to center. Slowly relax your legs. Relax your hands. Standing asana, Padahastasana. Raise your both hands up. Take a deep breath. Feel the good stretch in your spine. Now breathe out. Come forward. Place your palms on the ground. Yes, being relaxed, straight in this position. Feel the good stretch. Stay in this position for 10 counts. Now slowly raise up. Relax your hands. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆசனா ஸ்டாண்டிங் போஸ்டரில் ஹிப்புக்கு உண்டான ஸ்ட்ரெச்சு. ஸோ இதில் உங்களோட ஹிப்பு வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ணுறதை விட ஏதாவது ஒரு சப்போர்ட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஒன்று வால் சப்போர்ட் இல்லைனா சேர் சப்போர்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சேர் சப்போர்ட்டோடு இருக்கக்கூடிய ஆஃப் பெண்டிங் போஸ்டர். ஸோ நவ் raise your both hands up. Feel the good stretch in your spine. Take a deep inhale. Exhale, come to half bending posture. Hold the chair. Now slowly raise your right leg back. எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரெச் கொடுக்கலாம். எஸ், இந்த பொசிஷனில் ஒரு 10 counts ஹோல்ட் பண்ணணும். Then slowly relax your foot down. Do the same on other side. Raise your left leg up as much as possible. Feel the good stretch in your spine. Now slowly relax your foot down. Then slowly raise your hands. Relax. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்க்கான சொல்யூஷனோட மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.